ஒரு டெவலப்பர்கிட்டருந்து நான் ஒரு இடத்த வாங்க போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைமாக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஆன்லைன்லேருந்தே பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி திருச்சியிலேருந்து ஒருத்தர் வாங்கினோம், ஆனால் டெவலப்பர் சென்னை அப்படின்னா எல்லாத்தையும் அவர் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாரு அப்படின்னா தாராளமாக ஆன்லைனில் இருந்தே அவரால் வாங்கிக்க முடியும். இப்போ எலிஜிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே இந்த சிஸ்டம் அப்ளிகபிளாக இருக்குது. வணக்கம். ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நியூவாக தமிழ்நாடு வந்து ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆன்லைனில் மாறுறதுக்காக. அதற்காக கொண்டு வந்த அவங்க திட்டத்தோட பேர் தான் ஸ்டார் 3.0 ப்ளஸ் எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன ஸ்டார் 3.0 இல்லை எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே ஒன்று தான். அது எதற்காக அப்படின்னா நம்ம இப்போ ஒரு லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை ஒரு ஃப்ளாட்டு நம்ம வாங்குகிறோம் ஒரு பில்டர்கிட்ட அப்படின்னா அதை எப்படியெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறது. சரி, இது வந்து ஃபஸ்ட்டு சேலுக்கா இல்லை ரீசேலுக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு இடம் நீங்கள் வெளியூரில் இருக்கிற, நான் வாங்க முடியுமா, நான் நேரில் போய் தான் வாங்கணுமா, எஸ்ஆர்ஓ ஆஃபீஸ் போகணுமா அப்படின்னா அது இல்லவே இல்லை. அது இந்த வீடியோவோட கடைசி வரையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு லிட்ரலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை நான் ஒரு பில்டர்கிட்ட ஒரு ஃப்ளாட்டை நான் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. சரி, என்னடா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் காலங்காலமாக தாத்தா அப்பா நான் எல்லாம் போய் வாங்கியிருக்கிறோம், இப்போ தேவையில்லைன்னா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி டிஜிட்டல் டிரான்ஸ்பேரன்சி ரைஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால இன்றைக்கி தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன்லேயும் அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஹேண்டாக நான் வாங்க போகிறேன் அப்படின்னா, ஒரு டெவலப்பர்கிட்டருந்து நான் ஒரு இடத்த வாங்க போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைமாக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஆன்லைன்லேருந்தே பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி திருச்சியிலேருந்து ஒருத்தர் வாங்கினோம், ஆனால் டெவலப்பர் சென்னை அப்படின்னா எல்லாத்தையும் அவர் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாரு அப்படின்னா தாராளமாக ஆன்லைனில் இருந்தே அவரால் வாங்கிக்க முடியும். அதுவும் 24/7. இல்லை ஆஃபீஸ் ஓப்பனிங் டைம் முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் நைட்டு ஃப்ரீயாக இருந்தால் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கு அடுத்தது நான் ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறேன், சென்னையில் இருக்குது ஃப்ளாட்டு, ஸோ நான் வாங்கி அப்படியே ரெண்டலுக்கு விட போகிறேன், ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், அதுக்கு நான் சென்னையில் வாங்க போகிறேன், நான் வந்து இப்போ வேறு சிட்டியில் இருக்கிறேன், திருவள்ளூரில் இருக்கிறேன், வாங்க முடியுமா அப்படின்னா தாராளமாக வாங்கிக்க முடியும். ஸோ அவங்க ஆன்லைனில் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஒரு பில்டரோட ப்ரூஃப் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த இடம் நல்லா இருக்குது, இல்லை போய் விசிட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு வாரத்தில் இந்த ஆன்லைன் டெசிஷன் முடிவு எடுக்கிறேன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். நேரில் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒரு டெவலப்பர்கிட்ட வாங்கினாலோ ஒரு பில்டர்கிட்ட வாங்கினாலோ நீங்கள் ஃபஸ்ட் ஹேண்ட் சேல்ஸ் அப்படிங்கிறதுக்கு கட்டாயம் தேவையில்லை. ஆனால் இயர்லியராக நம்ம நிறையா ப்ரொசீஜர்ஸ் வந்து வச்சுருந்தோம். டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும், அப்புறம் எஸ்ஆர்ஓ ஆஃபீஸ் போகணும், வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் நமக்கு ஒரு லேண்டோட டாக்குமெண்ட் வந்து கை கிடைக்கும். இப்போ எலிஜிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே இந்த சிஸ்டம் அப்ளிகபிளாக இருக்குது. ஸோ சேஃபர் சைடாக அவங்க வீட்டிலிருந்தே எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது, ஒரு நேரத்தை நம்மளால் மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த 3.0 வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, இதனால் பையருக்கு என்ன அட்வான்டேஜ், என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பையருக்கு பயங்கரமான ஒரு டைமை வந்து சேவ் பண்ண முடியும். எஸ்ஆர்ஓ ஆஃபீஸ்க்கு, சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ரிப்பீட்டடாக வரக்கூடிய நேரத்தை நம்ம குறைக்கலாம். ரெண்டாவது ஒன்று கன்வீனியன்ஸ். ஸோ நம்ம எந்த சிட்டியில் இருந்து வேணாலும் இதை வந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம எந்த இடத்துலையும் எந்திரிச்சு போக தேவையில்லை, அலைச்சல் தேவையில்லை. ஸோ ஒரு சிட்டிலேருந்து ஒரு சிட்டிக்கு மாறி வந்து ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸஸும் இல்லாமல் கன்வீனியண்ட்டாக இந்த இடத்த நம்ம வாங்க முடியும். ஸோ மூணாவது வந்து பேப்பர்லெஸ் சப்மிஷன். ஸோ எந்த இடத்துலையும் நம்ம போய் ஒரு ப்ரூஃபை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபிசிக்கல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே குறைஞ்சு ஸோ எல்லாமே டிஜிட்டல் சப்மிஷன், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸாக இது வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நாலாவது ஒன்று வந்து டிரான்ஸ்பரன்சி. என்னென்ன டிரான்ஸ்பரன்சி, பேமெண்ட் கட்டுறதா இருக்கட்டும், சப்மிஷனாக இருக்கட்டும், வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆன்லைனில் பண்ணி அதுக்கு ஒரு டிஜிட்டல் ட்ரையலும் கண்டிப்பாக இருக்கும். ஃபிஃப்த்து ஒன்று வந்து டிஜிட்டல் டாக்குமெண்ட். சரி, எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சிருச்சு,
இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா டிஜிட்டலி சைன்டு டாக்குமெண்ட் நமக்கு ஆன்லைன் அக்கௌண்ட் மூலியமாக கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு நான் முன்னாடி போய் டோக்கன் எடுத்து இல்லை நான் நடுவில் மீடியேட்டர்ஸ்கிட்ட அலைஞ்சு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராசஸும் இருக்காது. இதெல்லாம் நாளடைவில் என்னென்னா ஒரு பில்டரோ ஒரு டெவலப்பரோ கண்டிப்பாக இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் அவங்களே பண்ணி ஸோ இந்த மீடியேட்டர்ஸோட குறையை வந்து நடுவில் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்காகவே இந்த டிஜிட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு நம்ம ஆதார் கார்டு எடுக்கிறோம் அப்படின்னாலும் டிஜிட்டல் கார்டு எடுத்துக்க முடியுது. அதனால் எல்லா இடத்துலையும் டிஜிட்டலி வெரிஃபைட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு மக்கள் நம்ம தான் மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது சேஃபும் கூட. நாளைக்கு யார் வேணாலும் வந்தாலும் லாகின் பண்ணால் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறப்ப அது ஒரு சேஃபர் சைடும் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லாட்டி நான் பத்திரத்தை தொலைச்சிட்டேன், எங்கே இருக்குதுன்னு தெரியல, நான் மறுபடியும் போய் செக் பண்ணணும், அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் காப்பி வாங்கணும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு அலைச்சலும் இல்லை. ஆன்லைன் போனால் நீங்கள் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணிக்கலாம். சரி, இதனால் ஃப்ராடெல்லாம் முன்னாடி முழுமையாக வந்து நீங்கிருமா அப்படின்னு கேட்டால் இங்கே தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. சரி, டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ் வேணால் நம்ம கை கிடைக்கலாம், ஆனால் அந்த இடத்த போய் வெரிஃபை பண்ண வேண்டியது யார் அப்படிங்கிறது நம்மளோட ப்ராசஸ் தான். அந்த இடத்த நம்ம தான் வெரிஃபை பண்ணணும். என்னென்ன வெரிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, பேரண்ட் டாக்குமெண்ட் சரியாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும், இன்கம் பேரண்ட் சர்டிஃபிகேட் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும், பட்டா சரியாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும், அப்ரூவ்டு லேஅவுட்டா அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணணும், பிளானிங் பர்மிஷன் இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும், செல்லர் டைட்டில் கிளியராக இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும், இல்லாட்டி கோர்ட்டில் இல்லாட்டி கேஸ் ஏதாவது லீகலாக இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம செக் பண்ணணும். அது போக இந்த இடம் ஏதாவது மார்க்கேஜ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக வெரிஃபை பண்ணணும். ஸோ அப்போ நம்ம இத்தனை வெரிஃபிகேஷன்ஸ் நம்ம கண்டிப்பாக மேனுவலாக முடிக்கணும் ஆஸ் அ பையர் சைடு. ஸோ ஒரு செல்லர் கண்டிப்பாக இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் நல்ல ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா நிறைய மீடியேட்டர்ஸ் தான் நம்மளை கையாளுவாங்க. ஸோ அப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக மீடியேட்டர்கிட்டருந்து வாங்கிக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை டேரெக்டாக ஒரு டெவலப்பர்கிட்டையோ ஒரு பில்டர்கிட்டையோ கண்டிப்பாக இதெல்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு காஸ்ட்டை கட்டலாம். இல்லை ஏதாவது கொஞ்சம் ஃபால்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக தேவையே இல்லை. இதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா ஒரு பில்டரோ ஒரு டெவலப்பரோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5,000 10,000 கட்டுங்க, இது எல்லாத்தையும் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் கட்டி அதை வாங்கிக்கோங்க. வாங்கி லீகலாக எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கப்புறம் கட்டாயம் நீங்கள் பேமெண்ட் எல்லாம் கொடுக்கலாம். இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவை இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பணத்தை கட்டி ஏமாந்துடாதீங்க. தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். லீகலாக இல்லைன்னா இன்றைக்கி 100 வகையான இடங்கள் இருக்குது. ஸோ இந்த இடம் விட்டால் இன்னொரு இடம், அதனால் எந்த இடமும் நல்ல இடம் தான். அதனால் லீகல் வெரிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் வாங்கவே வாங்காதீங்க. சரி, இதனால் பில்டருக்கோ டெவலப்மெண்ட்டுக்கோ என்ன சேஞ்ச் வரும் அப்படின்னா 2 பேருக்கும் வேறு வழியே கிடையாது. அவங்க ஒரு லாகின் செப்பரேட்டாக க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியமும், அவங்க போர்ட்டல்ஸில் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி வைக்க வேண்டிய அவசியமும் நிர்பந்தமும் இனிமேல் ஏற்படும். ஸோ இதனால் இனிமேல் எல்லாருமே ஒரு ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு சேஞ்சஸ்க்கு மாறியே ஆகணும் அப்படிங்கிறது தான். நடுவில் டாக்குமெண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இனிமேல் குறையிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இதில் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறதுல இருக்குது. அதே மாதிரி அன்குவாலிட்டி இருந்ததுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்டும் பண்ணுவாங்க. ஸோ எலிஜிபிள் இல்லை இந்த அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது மோர் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆகும். நிறைய இடத்துல இல்லை தீப்பிடிச்சி எரிஞ்சிருச்சு, அது ஃபால்ட் ஆயிடுச்சு, இல்லை வெள்ளத்தில் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு, இல்லை நிறைய பிரச்சனை, இந்த டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ப்ராப்பராக வச்சுருக்கணும், பத்திரமா வச்சுக்கணும். சேஃபர் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய இஷ்யூஸாக இருக்கிறதுனால ஸோ இதை வந்து ஆன்லைன்லேயே கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான். சரி, இந்த ஆன்லைனில் கொண்டு வரதில் எதுவும் பிரச்சனை வராதா அப்படின்னா அதுக்கு நிறைய விதமான ப்ரொடெக்ஷன்ஸும் வந்து அவங்க எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதும், அவ்வளோ சீக்கிரம் கவர்மெண்ட் போர்ட்டல்ஸில் ப்ராப்ளம் வர்றது இல்லை அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ எனிவேர் அப்படிங்கிற சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி ஃபாரினில் இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு நான் கொடுக்கணும், இல்லை எங்கள் அப்பா என்ன வாங்கி வச்சாருன்னு தெரியல அப்படிங்கிறது இனிமேல் அது ஒரு ஈஸியஸ்ட்டு ஃபார்முலாவாக இருக்கும். கண்டிப்பாக இதில் யார் யாரெல்லாம் தன்னை சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா டாக்குமெண்ட் ரைட்டராக இருக்கட்டும், அட்வொகேட்டாக இருக்கட்டும், பேங்காக இருக்கட்டும், இல்லாட்டி வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே டிஜிட்டல் ப்ராசஸ்க்கு ஸோ தன்னை அடாப்ட் ஆகிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் தான் கண்டிப்பாக ஏற்படும். ஆதார் பேஸ்ட் அண்ட் ஆத்தன்டிகேஷன் அண்டு பயோமெட்ரிக் ஸோ வெரிஃபிகேஷன் போன்ற செக்யூரிட்டி மிஷன்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க. எதனால அப்படின்னா இவங்க தானா அப்படிங்கிறதுக்காக
இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நமக்கும் வேணுமா அப்படின்னா டிஜிட்டலி சைன்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கண்டிப்பாக நமக்கும் வேணும் தான். இதுக்கு இனிமேல் நிறையா அந்த சேவை மையங்கள் இவங்களே இனிமேல் இதெல்லாம் எடுத்து பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துடும். இல்லாட்டி நான் வந்து டெடிக்கேட்டடாக ஸோ நான் இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸ் பண்ணி தரேன் அப்படின்றவங்க இனிமேல் கண்டிப்பாக உருவாவாங்க. பட் ஆனால் இதை நம்ம இண்டிவிஜுவலாக வீட்டிலேருந்தே பண்ணிட முடியும் அப்படின்னா இது ஈஸி தான். இது வீட்டிலேருந்தே கண்டிப்பாக இந்த ப்ராசஸாக பண்ணிட முடியும். ஸோ லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். ப்ளஸ் போர்ட்டல்ஸை சரியாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டார் 3.0 ப்ளஸ் எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது டோட்டலாக ஒரு பேப்பர்லெஸ்ஸாகவும் டைம் சேவிங்காகவும் நிறைய விஷயத்தில் நம்மளை வந்து ஒரு டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதாகவும் புரோக்கர்ஸை அவாய்ட் பண்ணலாம். ஸோ மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ நிறையா சர்வர் இஷ்யூஸ்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் காலையில் போய் நான் நைட்டு வரை ஆச்சு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் வர சொல்லிட்டாங்க, நல்ல நேரம் போயிடுச்சு, இந்த மாதிரி சொல்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் இது ஒரு கிஃப்டட் பிளேஸாக இருக்கும். ஸோ காலையில் பண்ண முடியலன்னு நைட்டு பண்ணிக்கலாம், இல்லை மிட் நைட் கூட பண்ண முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ ரொம்பவே அடுத்த கட்டத்துக்கு டிஜிட்டலாக ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறதே பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்கிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் அதிகமாக சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஒரு இடமோ வீடோ நிலமோ வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற பணம் மட்டும் பத்தாது, அதுக்கேற்ற அறிவும் வேணும். அந்த அறிவை இந்த லேண்ட் டீல்ஸ் சேனலில் கொட்டி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்டு கேட்கணும்னு நினச்சா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எங்களை காண்டாக்ட் பண்ணி டவுட் கேட்கணும்னு நினச்சா தாராளமாக இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.